வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த ஸ்பீடான வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, காசு பணம் இருக்கோ இல்லையோ, மன அழுத்தங்கிறது நிறையவே இருக்குங்க. அதாவது ஒரு மரணத்தை விட கொடியது தான் இந்த டிப்ரெஷன் சொல்லலாம். சும்மா பேச்சுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனா அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதோட வலி. அதாவது அது ஒரு மனிதனை உயிரோட, இன்னும் சொல்லணும் அப்படின்னா உயிர் உடம்புல இருந்து போகிறத மாதிரி ஃபீல் பண்ணணும் அந்த உணர்வு. அந்த அளவுக்கு அந்த டிப்ரெஷன் வெறித்தனமா இருக்கும்னு சொல்லாங்க. அதை உணர்வு கொலைன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த டிப்ரெஷன்ல மூழ்கி இருந்து தன்னையும் கெடுத்துக்கிட்டு, தன்னை சுத்தி இருக்கவங்களையும் கெடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய கவலைய, மன சுமைய இறக்கறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? ஏதாவது ஒரு தோள் கிடைக்காதா? அவங்கள்ட்ட சாஞ்சு படுக்க ஒரு மடி கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. எல்லாமே சரியாயிடும்னு முதல்ல நம்பணும். கண்டிப்பா சரியாகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், விட்டுறலாம். நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் மகிழ்ச்சியை மட்டும் உணர்ந்து நம்ம சொல்லலாங்க. ஆனா இதை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கண்டிப்பா அவன் அந்த மன அழுத்தத்துல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினம் தாங்க. ஆனா அது யாரால அதுக்கு ஒரு மருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாம தாங்க மருந்து. நம்மளையே நாமளே சரி பண்ணிக்கணும். காலம்தான் ஒரு சிறந்த மருத்துவன். இதுக்கு வேற யாருமே ஒரு மருத்துவரா பார்க்க முடியாதுங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி காலம் வந்து ஒரு சிறந்த மருத்துவனா இருக்குங்க. ஏங்கி ஏங்கி அழுது பிரச்சனை பண்ணி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இதுவும் கடந்து போகும்னு சொல்லி காலம்தான் நமக்கு ஒரு சிறந்த மருத்துவன் சொல்லி இருந்தோம்னா, இந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்துல இருந்து நம்மளையே காப்பாத்திக்க முடியுங்க. வாழ்க வளமுடன்.